இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹனிகோம்ப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து கட் ஒர்க்குக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு லுக் வைஸ்லயே அழகா இருக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயிங் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஏன் ஃபஸ்ட்டு பாக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம அதை ட்ரா பண்ணி பழகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலேயே லாஸ்ட்டில் உங்களுக்கு எல்லா ஷேப்ஸ்லேயும் எப்படி வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கேலோடைய ஒன் ஆஃப் த பார்ட், அதாவது சென்டிமீட்டர் சைடு இல்லாமல் ஆப்போசிட் சைடு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதில் வந்து 2 டிவைட் ஆகுது இல்லையா, அது வந்து 1/2 இன்ச் வந்து வரும். ஸோ அதில் வந்து பாதி 2 கோடு, பெரிய கோடு இருக்கு இல்லையா, அந்த 2 கோடு சேர்த்துனா 1/2 இன்ச் வரும். அதில் ஒரு கோடு மட்டும் ஒரு ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் மட்டும் யூஸ் பண்ணோம்னா 1/4 இன்ச் வரும். ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நான் அந்த ஸ்கேலில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1/2 இன்ச் அண்ட் 1/4 இன்ச் இந்த மெஷர்மெண்ட்டு தான். 2 சைடும் வந்து ஷார்ப்பான எட்ஜ் மாதிரி ஈக்குவலாக வரணும். ஆப்போசிட்ஸ் டைரக்ஷனில் மட்டும் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சில் வந்து நம்ம இப்போ வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து அதோட ஆஃப் பாதி வர மாதிரி போடணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து எடுத்து போடணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஹாஃப் போடுங்க, எட்ஜில் மட்டும். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நீங்கள் சென்டர் பாயிண்ட்லலாம் ஃபுல்லாகவே நீங்கள் போடலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஷேப் வந்து கரெக்டாக போடணும், ஈவனாக இருக்கணும் எல்லாமே அப்படின்னா கண்டிப்பாக மெஷர்மெண்ட் எடுத்து தான் போடணும். ஃப்ரீ ஹேண்டில் போடவே கூடாது. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு லுக் வைஸ்லேயே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் மெஷர்மெண்ட்டில் போடணும். அதுக்கப்புறம் பாதி மெஷர்மெண்ட்டில் போடணும். ஸோ இந்த மாதிரி போடும்போது நமக்கு நீட்டாக ஒரு ஹனிகோம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஷேப்பில் வந்து நம்ம போடுறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆஃபு, அதுக்கப்புறம் ஃபுல்லு, ஆஃபு, ஃபுல்லு அந்த மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு கீழே போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ அதில் பாதி பாதி அப்படியே கொண்டு வரோம், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு வந்தேன் பார்த்தீங்களா? அதுலேருந்து அந்த பாதி ஆஃப் மாதிரி இருந்தது இல்லையா, அதுலேருந்து ஒரு ஃபுல் டிசைன் கொண்டு வந்தாச்சு. இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து போடணும். அது மட்டும்தான். மெஷர்மெண்ட் எடுத்து போடும்போது நமக்கு எல்லா சைடும் ஈவனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே வந்து மொபைல் டார்ச் வந்து அடியில் வச்சுட்டு, அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பேப்பர் காப்பியை வந்து அப்படியே வச்சு நான் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரேசிங் பேப்பரில் பண்ணி கூட ட்ரேஸ் எடுத்து கூட போடலாம். நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணேன். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி அப்படியே கீழே வைக்கும்போது நமக்கு அப்படியே அந்த ஷேப் கிடைக்கும். ஸோ அதை அப்படியே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரீ ஹேண்டில் பண்ணாவே இப்படி தான் வரும். கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வரும். ஸோ அதனால தான் உங்களை வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக போடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக அவுட்லைன் 4 சைடு வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உள் லேயரையும் வந்து செயின் ஸ்டிச்சினால் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லைன் ஃபுல்லாவுமே நம்ம ஜிக்ஜாக் குடுத்துக்கிறோம். ஒரு லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் குடுத்துட்டு, அதுக்கு மேல ஜிக்ஜாக் நம்ம குடுக்கும்போது என்னாகும்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நமக்கு வந்து உள்ள சென்டர்ல வந்து ஹோல்ஸ் போடும்போது எந்த டேமேஜும் ஆகாது. நம்ம வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் குடுத்தோம்னா, கண்டிப்பா டேமேஜ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால ஜிக்ஜாக் கம்பல்சரி குடுக்கணும். ஜிக்ஜாக் குடுத்துட்டு, நீங்க அதுக்கப்புறமேட்டு நீங்க உள்ள இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இத வந்து நீங்க சால்டரிங் மிஷின்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா டேமேஜ் எதுவும் வராது. நீங்க தாராளமா ஒரு ஸ்டிச் செயின் ஸ்டிச் குடுத்தே நீங்க குடுத்துக்கலாம். ஆனா, நீங்க வந்து ஒரு ஊதுபத்தி வச்சு நீங்க பண்றீங்க, ஹோல்ஸ் போடுறீங்க அப்படின்னா, கம்பல்சரி நீங்க ஜிக்ஜாக் குடுத்தே ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா, அப்போ வந்து நம்ப கரெக்ட்டா பண்ணுவோமா, அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் நெருப்பு உள்ள போயிடுச்சுனாலும், அந்த அந்த இடத்துல அந்த த்ரெட்டே கட் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ, அதனால தான். ஸோ, இந்த மாரி ஃபுல்லா ஜிக்ஜாக் வந்து நம்ம குடுத்துறணும். குடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு சொல்றேன். இப்போ வந்து ஊதுபத்திய வந்து நம்ம பத்த வச்சாச்சு. பத்த வச்சதுக்கப்புறம் அது மேல வந்து சாம்பல் மாரி படியுது இல்லையா? அதெல்லாம் வந்து ஊதி விட்டுட்டு, நம்ம நெருப்பு மட்டும் தான் வைக்கணும். வச்சதும் அது பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஊதி விட்டுருங்க. ஊதி ஊதி உங்களால பண்ண முடியல அப்படின்னா, கீழ வந்து கிளாத் ஒண்ணு வச்சுக்கோங்க. அடிஷ்னல் கிளாத் வந்து வச்சுட்டு, நீங்க அத வந்து ஒட்டி ஒட்டி எடுக்கும்போது மட்டும் தான், அந்த நெருப்பு வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாம பார்த்துக்கும். ஸோ, அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் மேலேயும் வந்து போகாது. ஸ்டிச்க்குள்ள ஒரு கிளாத் இருக்கும். அந்த கிளாத் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல ஸ்டிச்சே உங்களுக்கு நிக்காது. அதுவுமே கட் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ, அதுக்காக தான் இது வந்து பார்த்து பார்த்து மெதுவா பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ, ஸ்ப்ரெட் ஆகாம அது அங்கங்க வந்து ஸ்டக் ஆகுற கையில வந்து நம்ம நெருப்பு வச்சு அணைக்கிறது தான் வந்து கரெக்டான மெத்தட். ஸோ, கொஞ்சம் கிளாத் வந்து ரொம்ப எட்ஜ்ல போகாம கிளாத் அங்க வந்து எல்லா இடத்துலயும் ஹோல்ஸ் போட்டுட்டு பார்த்துக்கோங்க. அது வந்து ஏன்னா, நம்ம மேல வந்து ஜிக்ஜாக் குடுக்க தான் போறோம். குடுக்கும்போது அந்த கிளாத் எல்லாம் வந்து அதுக்குள்ள போயிடும். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஹோல்ஸ் வந்து கரெக்ட்டா போட்டு போட்டு பண்ணிக்கோங்க. ஸோ, இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னு டீட்டெயில்ஸ் சொல்றேன். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். அங்கங்க த்ரெட் வந்து ஆ எல்லா சைடும் வந்து அ அன்ஈவனா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் த்ரெட் வந்து கீழ ஜரி த்ரெட் இருக்கும் இல்லையா? அந்த ஜாயினிங்கா போட்டு அந்த நாட் போட்டது அந்த இடம்லாம், அங்கலாம் வந்து த்ரெட் வந்து தூக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க கட்டர வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்காது. ஸோ, அதனால என்ன பண்ணுறோம்னா, அதுக்கு மேல வந்து ஜிக்ஜாக் கம்பல்சரி போடணும். ஜிக்ஜாக் வந்து 2 இல்லனா 3 டைம் வந்து அது மேலேயே வந்து போடணும். அது எப்படி போடுறேன்னு சொல்லி பாருங்க. அந்த ஹோல்ஸ்குள்ளேயே நம்ம ஜிக்ஜாக் போடணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து வராத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க போட போட உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு கீழேருந்து மேலே வரலாம், இல்ல மேலேருந்து கீழ வரலாம். அப்படியே அது ஒரு 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 லைன வந்து அட் அ டைம்ல வந்து உங்களுக்கு 2 இல்லனா 3 டைம் போட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ, அப்படி போட்டு முடிங்க. எல்லா பக்கம் போட்டு மறுபடியும் அடுத்த ரவுண்ட் அந்த மாரி வேண்டாம். இப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
இது வந்து எதுக்காக இந்த ஸ்டிச் போடுறது மேலே அப்படின்னா, அந்த மேலே இருக்க அந்த ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து கிளாத் அங்கங்கே திட்டு திட்டா தெரியுது இல்லையா, ஸோ அது மாதிரி தெரியாததுக்காக தான் நம்ம இந்த ஜிக்ஜாக் கொடுக்குறோம். அப்போ வந்து நமக்கு பார்க்குறதுக்கு இன்னும் வந்து ஒரு நூல் வந்து அங்கே கட்டி வச்சிருக்க மாதிரி தான் தெரியுமே தவிர, அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் போடுறதே அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஏதோ ஒரு நூல் போட்டு அங்கே கட்டியிருக்காங்க. அது என்ன நூல் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுமே தவிர, இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போடுறது வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஜாக் வந்து அப்படியே வரிசையாக போயிட்டு மேலே போகிறோம், அப்படியே கீழே கொண்டு வரோம். இதே மாதிரி தான் அப் அண்ட் டவுனில் போட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சுட்டு நம்ம மேலே வந்து மறுபடியும் அந்த சுற்றி அவுட்லைன் இருக்கு இல்லையா, அங்கே எல்லாமே ஜிக்ஜாக் கொடுத்துக்குறோம். ஒரு லைன் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ நோட் ப்ராக்டிஸில் எல்லா ஷேப்ஸும் போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து ஹேண்ட் ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மெஷர்மெண்ட் எடுத்து போடுங்க. இப்போ ரவுண்ட் ஷேப்பில் எப்படி போடணுன்னா, ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து 2 டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு அந்த 2 டிவைட் பண்ண அந்த கோடு, சென்டர் கோடை வச்சு தான் நீங்கள் மீதி எல்லாமே அந்த ட்ரா பண்ணணும். நார்மலாக ட்ரா பண்ணுற மாதிரி தான். ஆனால் சென்டர் கோடு போட்டுட்டு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எல்லா சைடும் ஈவனாக கிடைக்கும். 2 சைடுமே ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான். பாருங்கள், மறுபடியும் நான் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து பாதி, அந்த ஹனிகோம்பில் பாதி மட்டும் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஃபுல்லாக வர மாதிரி போடுறோம். ஸோ இப்படி எடுத்து போடும்போது உங்களுக்கு 2 சைடுமே ஈவனாக கிடைக்கும். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நமக்கு கிடைக்கும். நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் போடுறேன். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் போட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து போடுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ வந்து ஐ ஷேப்பில் போடுறோம். இந்த ட்ராயிங்லேயும் சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் வந்து பாதி எடுத்து போடுறோம். பாதி ஹனிகோம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழேன்னு சொல்லி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க லைன்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிசைன்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கட் ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஒரு நெட் ஃபேப்ரிக் வச்சு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சேம் இதே கட் ஒர்க் தான். கட் ஒர்க் கொடுத்து முடிச்சது இப்போ பாருங்கள், அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ அதுக்கு மேலே கட் ஒர்க்கு கிளாத் கொடுக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வந்து நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரேமை வந்து திருப்பிக்கிறோம். உள் பக்கமாக திருப்பிட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து க்ளூ போட்டு ஒட்டணும். க்ளூ போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக்கை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ தான் போட்டு ஒட்டணும். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். காஞ்சாலும் தெரியாது. ஸோ நல்லாவே வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ஒட்டினதுக்கப்புறமும் நம்ம மேலே ஒரு ஸ்டிச் போட தான் போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எல்லா கட் ஒர்க்கும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்டாக தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் மேலேயும் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் எல்லா ஸ்டிச்சஸ் ஈவனாக வந்து ஒட்டும்.
ஸ்டிச்சஸ் மேலே கொடுக்குறது வந்து கொஞ்சம் க்ளூ கம்மியாக கொடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுட்டு சுற்றியும் வந்து ஒட்டிக்கோங்க. ரொம்ப போட்டு தேய்க்க வேண்டாம். தேய்ச்சிங்கன்னா அந்த கிளாத் வந்து ஷேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ க்ளூ வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு ஒட்டினதுக்கப்புறம் காய விட்டுருங்க. நல்லாவே ஒரு டைம் எடுத்து காய விட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் இல்லைனா 20 மினிட்ஸ் ஆவது விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். ஆனாலும் இப்படி விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், மேலே ஒரு ஸ்டிச் போட்டோம்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ரொம்ப லாங்காக ஜிக்ஜாக் வந்து கொடுத்துருங்க. ஜிக்ஜாக் கொடுத்துட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ரொம்ப லாங்காகவே கொடுக்கலாம். பக்கம் தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. பக்கமாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஓகேன்னு தோணுதோ அதுவுமே கொடுத்துக்கலாம். இதில் நான் 2மே பண்ணி காட்டியிருப்பேன். பக்கமாக இருக்கிறதும் பண்ணி காட்டியிருப்பேன். பாருங்கள், ஒரு சைடு பக்கமாக போட்டிருப்பேன். இன்னொரு சைடு வந்து தூரமாக போட்டிருப்பேன். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம நீட்டாக வந்து ஹனிகோம் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ஷேப்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.